நம்ம உணவ எந்த உணவு நெறைய உணவு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு சும்மா நான் இன்னைக்கு ஃபுல்லா என்ன சாப்பிட்டேன்னா, ஒரு 2, 3 உணவு தான் சாப்பிட்டேன் அப்படிலாம் இல்லாம, நெறைய உணவு சாப்பிடணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சோறு இந்த மாரி உணவு தான் சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோறுன்னா கொஞ்சமா தான் சாப்பிடணும். அப்பதான் கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு திரும்பவும் பசிக்கும். திரும்பவும் பசிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் நீங்க வேற என்ன உணவு ஒரு பழம் போதும். உடனே 2, 3 பழம் சாப்பிடக்கூடாது. நெறைய சோறு 2, 3 பழம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. நீங்க நெறைய நெறைய சாப்பிட்டீங்கன்னா, ஒரு சில உணவுகள தான் நீங்க சாப்பிட முடியும். அப்போ அது செரிமானத்துக்கு சிக்கல் ஏற்படும். அதாவது பலவிதமான உணவுகள நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது, பலவிதமான சத்துக்கள் உங்க உடம்புக்கு கிடைக்குது. பலவிதமான உணவுகள சாப்பிடுறதுக்கு எது தடையா இருக்குன்னா, ஒரு சில உணவுகளையே நீங்க அதிகமா சாப்பிடுறீங்க. ஒரு சில உணவுகள மட்டும் நீங்க அதிகமா சாப்பிடுறதுனால ஒரு சில உணவுகள மட்டும் தான் நீங்க சாப்பிட முடியும். பலவிதமான உணவுகள சாப்பிடணுங்கிற அந்த எண்ணமும் வராது. முடியவும் முடியாது. அப்ப பலவிதமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சில உணவுகளையே நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுனால, அளவுக்கு அதிகமான தேவையில்லாத சத்துக்கள், ஒரு சில சத்துக்கள் மட்டும் தேவையில்லாம கிடைக்குது. நெறைய சத்துக்கள் கிடைக்காம போகுது. ஏன்னா, ஒரு சில உணவுகள மட்டும் தான் நீங்க நெறைய சாப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு காலையில நீங்க என்ன பண்ணீங்க? 7, 8 இட்லி சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் இடையில எந்த உணவும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாது. ஏதாவது ஒரு மத்தியானம் ஒரு ஒரு 11 மணிக்கு ஏதாவது டீ குடிப்பீங்க. அது கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா, காலையிலேயே நீங்க நெறைய இட்லி சாப்பிட்டீங்க. 8 இட்லிட்ட சாப்பிட்டுட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் நெறைய சோறு சாப்பிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இடையில உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. அப்புறம் நைட் ஆச்சுன்னாக்கா, அதே மாரி சோறோ அல்லது வேற ஏதாவது டிஃபனையோ நெறைய சாப்பிட்டுருவீங்க. சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னு வைங்க நைட்டு. ஒரு 7, 8 சப்பாத்தி சாப்பிட்டுருவீங்க. இப்போ 3 உணவுகள தான் நீங்க நெறைய சாப்பிட்டுட்டீங்க. அப்போ ஒவ்வொரு உணவுலயும் சத்து இருக்கு அப்டின்னா, நீங்க இன்னைக்கு 3 உணவுகள தான் சாப்பிட்டீங்க. 3 உணவுகள்லேருந்து உங்களுக்கு 3 சத்து கிடைச்சது. 3 சத்துமே அளவுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு. அளவுக்கு அதிகமானது எல்லாமே தேவையில்லாதது தான். அது உங்களுக்கு அளவா தான் கிடைக்கணும். அப்டின்னா, அளவா நீங்க சாப்பிடணும். சோறா அது கொஞ்சமா தான் சாப்பிடணும். அதுபோல இட்லியா ஒரு 4 இட்லி தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நைட்டு சப்பாத்தியா அது ஒரு 2, 3 சப்பாத்தி தான் சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் பசிக்க ஆரம்பிக்கும். அப்ப வேற எதையாவது உணவு நீங்க சாப்பிடணும். வேற ஏதாவது உணவு கொஞ்சமா சாப்பிடணும். அந்த கொஞ்சமா சாப்பிடும்போது, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும். திரும்பவும் பசி எடுக்கும். அப்ப திரும்பவும் கொஞ்சமா சில உணவுகள சாப்பிடணும். இப்படி கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா, உடனே உடனே பசி எடுக்கும். புதிய புதிய உணவுகள சாப்பிடலாம். ஒவ்வொரு உணவும் ஒரு சத்து. புதிய புதிய சத்துக்கள் உங்க உடம்புக்கு கிடைக்கும். அப்போ நீங்க நெறைய சாப்பிட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. காலையில சாப்பிட்டீங்கன்னா, அத்தோட மத்தியானம் தான் பசிக்கும். ஏன்னா, காலையிலே வயிறு முட்ட சாப்பிட்டீங்க. காலையிலே ஒரு ஒரு உணவ சாப்பிட்டீங்க. அதில ஒரு சத்து தான் உங்களுக்கு நெறைய சத்து அளவுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு. ஆனா, இப்ப காலையில இட்லி சாப்பிட்டீங்களா? 7, 8 இட்லி சாப்பிட்றீங்க. இட்லியில ஒரு சத்து இருக்கு அப்டின்னா, அந்த சத்து உங்களுக்கு ஒரு 4 இட்லியில என்ன சத்து கிடைக்கும்? அது போதும் உங்களுக்கு. 4 இட்லியில கிடைக்கக்கூடிய சத்து உங்களுக்கு போதும். ஆனா, நீங்க என்ன பண்ணீங்க? 7, 8 இட்லி சாப்பிட்டுறீங்க. எக்ஸ்ட்ரா தேவையில்லாம ஒரு 4 இட்லி, அதாவது 4 இட்லி, அதில உள்ள சத்துக்கள் உங்க உடம்புல சேருது. இப்படி நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது, அளவுக்கு அதிகமாவே சத்துக்கள் சேருது. அதனால அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது, புதிய உணவுகள சாப்பிட முடியல. பல வகையான உணவுகள உங்களால சாப்பிட முடியல. பல வகையான உணவு சாப்பிடணும்னா, ஒவ்வொரு வகையான உணவையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா தான், பல வகையான உணவ சாப்பிட முடியும். ஒரு சில உணவுகள நீங்க ஒவ்வொரு உணவு எத சாப்பிட்டாலும் நெறைய சாப்பிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. உங்களால 1, 2 உணவுகள தான் தினம் தினம் சாப்பிட முடியும். அப்போ ஒரு சில உணவுகளை தான் தினம் தினம் சாப்பிட முடியும். ஒரு சில உணவுகள், ஒரு சில சத்துக்கள் மட்டும் தான் உங்க உடம்புக்கு அளவுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா, எந்த உணவு சாப்பிட்டாலும் நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா, பல வகையான உணவுகள சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா, அப்போ பல வகையான சத்துக்கள் உடம்புல கிடைக்கும். அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால இது ஒரு உணவு கட்டுப்பாடு. இந்த மாரி உணவு விஷயத்தில இப்ப நிதானம். அப்போ நீங்க கொஞ்சமா சாப்பிடணும், அளவா சாப்பிடணும். அதாவது நான் எப்ப பார்த்தாலும் 4 இட்லி தான் சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். ஆனா 7, 8 இட்லி சாப்பிட்டுர்றேன். கொஞ்சமா தான் சோறு சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். ஒரு 1 1/2 கரண்டி தான் சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஆனா பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 கரண்டி 2 வாட்டி 4 கரண்டிலாம் போட்டு சாப்பிடுறேன். என்ன காரணம் அப்டின்னா, நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அதாவது சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சாப்பிடாம இருப்பதற்கு நீங்க பயப்படுறீங்க. அதனால சாப்பிடும்போதும் பயப்படுறீங்க. நெறைய சாப்பிடுறீங்க. சாப்பிடாமலே இருக்கக்கூடாது. அப்போ உண்ணாவிரதம் இருந்து பழகுங்க. உண்ணாவிரதம் இருந்து பழகிட்டீங்கன்னா, வாரத்தில 1 நாள் உண்ணாவிரதம் இருங்க.
24 மணி நேரம் தொடர்ந்து தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு, திட உணவுகள் எதையுமே சாப்பிடாம நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா, உங்களால உண்ணாவிரதமே இருக்க முடியும். நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். ஒரு நாள் ஃபுல் 24 மணி நேரம் நம்ம எதுவுமே சாப்பிடல. ஆனா நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு எதுவுமே ஆகாது. உண்ணாவிரதம் இருப்பது தப்பு கிடையாது. அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். பயம் பயம் போயிடும். சாப்பிடணுங்கன்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. சாப்பிடலனாலும் நம்ம உயிரோட தான் இருக்க போறோம். இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டே ஆகணும், சாப்பிடலன்னா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்களா? அப்படி பயந்துகிட்டே இருந்தீங்க. அதனால நீங்க சாப்பிடாம என்னைக்குமே இருக்கிறது கிடையாது. உண்ணாவிரதம் இருக்கிற வழக்கமே உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்க. அதனால பயத்தோடயே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இப்போ உண்ணாவிரதம் இருக்கிற அந்த வழக்கம் உங்ககிட்ட வந்துருச்சா? அப்போ தைரியம் வந்துருச்சு. தைரியமா உண்ணாவிரதம் இருந்தீங்க. தைரியமா சாப்பிட ஆரம்பிச்சீங்க. அளவோட சாப்பிட்டீங்க. ஏன்னா உங்களால சாப்பிடாமலே இருக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களால உங்களால ஒரு இட்லி கூட சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கும்போது, 7 இட்லி கண்டிப்பா சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. 4 இட்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு போதும். ஏன்னா உங்களால இந்த 4 இட்லி கூட சாப்பிடாம இருக்க முடியும். அதுதான் உண்ணாவிரதம். அந்த மாரி உண்ணாவிரதம் இருந்து பழகுங்க. ஒரு இட்லி கூட என்னால சாப்பிடாம, எந்தவித உணவும் சாப்பிடாம என்னால 24 மணி நேரம் இருக்க முடியும் அப்படிங்கும்போது, அ அப்ப 4 இட்லி சாப்பிட்டுட்டு என்னால இருக்க முடியும். 8 இட்லி தான் சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்படிங்கிற அந்த மாரி எந்த உணவ சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுற அந்த வழக்கம் இருக்கு பாருங்க. அது உங்களுக்கு உணவு விஷயத்துல ஒரு நிதானத்தை கற்றுத் தருகிறது. ஒரு பொறுமையை கற்றுத் தருகிறது. ஒரு கட்டுப்பாட்டை கற்றுத் தருகிறது. அப்போ ஒரு நாகரீகத்தை கற்றுத் தரும். சிலர் வந்து உணவு விஷயத்துல நாகரீகத்தை இழந்துருவாங்க. கூச்சத்த இழந்துருவாங்க. நெறைய மத்தவங்க முகம் சுளிக்கிற மாரி, அசிங்கமா நெனைக்கிற மாரி நெறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாரிலாம் இல்லாம, அப்போ நெறைய வகையான பல வகையான உணவுகள சாப்பிடணும். அப்டின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். ஒவ்வொரு உணவுலயும் உங்களுக்கு சத்துக்கள் இருக்கு அப்டின்னா, பல வகையான உணவுகள சாப்பிடும்போது, பல வகையான சத்துக்கள் தேவையான அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு சில உணவுகள நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது, அளவுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கும்போது, அதுவே உங்களுக்கு தீங்கா மாறும். இது அற்புதமான ஒரு நல்ல இது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆதரவு குடுங்க. நன்றி.